நாம் பிஷாப் செய்ததற்கு பிறகு சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நல்ல முறையில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பிஷாபிக்கு நாம் போனோம் என்பதாக சொன்னால் வேகமாக பிஷாபுக்கு போய் உட்கார்ந்துட்டு சீக்கிரமாக சுத்தம் செய்யாமல் எந்திரிச்சிடறோம். அல்லது சுத்தம் செய்தாலும் சரியான முறையில் செய்யாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம எந்திரிச்சிடறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் கபருடைய வேதனைகள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மன்னரை வேதனையில் அதிகமானது சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருந்ததன் காரணமாகவே ஏற்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக பிஷாப் செய்ததற்கு பிறகு சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயம் சுத்தம் செய்யணும். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நல்ல முறையில் சுத்தம் செய்து விட்டு தான் நம்ம எந்திரிக்க வேண்டும். அப்படி நம்ம இது ஒரு சின்ன வேலை தானே, ஒரு சின்ன விஷயம் தானே என்பதாக நம்ம எந்திரிச்சு என்பதாக சொன்னால் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதனாலேயே அதிகமானவர்கள் கபரில் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதாக சொன்னார். எனவே கபருடைய அதாபை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நல்ல முறையில் சுத்தம் செய்ய வேண்டும்.